அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரசமும் இறைச்சி கூட்டும் தான் செஞ்சுருந்தேன் மதிய சாப்பாட்டுக்கு. எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு ரசத்துக்கு தான் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டிருக்கேன். கடுகு சேர்த்து கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்த உடனே நான் மிக்ஸி ஜாரில் ஏற்கனவே சின்ன சீரகம், பூண்டு, தக்காளி, அதுக்கப்புறம் நல்ல மிளகு எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதை நல்லா வதக்கணும். ஏன்னா ரசம் கொதிக்கக்கூடாது. அதனால் நம்ம இதில் உள்ள பச்சை வாசனை போகிற அளவுக்கு எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துடணும். நான் புளியுமே இதிலே சேர்த்து அரைச்சிட்டேன் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் புளி தண்ணி வேணால் ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து நல்லா இது கூடயே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தண்ணி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ரசம் கொதிக்கக்கூடாது மக்களே. ரசம் கொதித்தா கொதிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் கொதிக்கக்கூடாதுன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா பிரிஞ்சு வந்துட்டு இனி தண்ணி சேர்க்க வேண்டியது தான். தண்ணி சேர்த்து ரசம் கொதிக்கக்கூடாது. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கீரை சேர்த்து இறக்கிற வேண்டியது தான். ரசம் ரெடி. அடுத்ததாக சிக்கன் கிரேவி எப்படி வச்சேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். நாங்கள் எங்கள் ஊரில் இறைச்சி அப்படின்னு தான் சொல்லுவோம். நீங்கள் உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவீங்க? சிக்கன் சொல்லுவீங்களா இல்லை கறின்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். அடுத்து எண்ணெய் ஊற்றி பட்டை வகை 5 ரூபா பட்டை பாக்கெட் ஒன்று வாங்கியிருந்தேன். அதை தான் போட்டிருக்கேன். இன்றைக்கி இஞ்சி பூண்டு சேர்க்கலை. அதுக்கு பதிலாக பூண்டு மட்டும் தட்டி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சிக்கனை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க. சிக்கனில் தண்ணி பிரிஞ்சு வரும். அடுத்து எனக்கு உருளைக்கிழங்கு சேர்த்தா ரொம்ப பிடிக்கும் மக்களே. அதனால் நான் உருளைக்கிழங்கும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு சிக்கனோ மட்டன் கூடயோ சேர்த்து சாப்பிட உருளைக்கிழங்கு சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன் அடி பிடிச்சிடக்கூடாதுன்னு. தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து தயிர் சேர்த்துருக்கேன். தயிர் இறைச்சி நல்லா சாஃப்டாக வெந்து கொடுக்கும். அதனால் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கொதித்து வந்துட்டு நான் 2 ஸ்பூன் மகாராஜா சிக்கன் குழம்பு மசாலா பொடி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. அடுத்து நான் வீட்டிலே அரைச்சி வச்ச ஸ்பைசஸ் இதுவும் கரம் மசாலா தான் கொஞ்சமாட்டு சேர்த்துருக்கேன். நீங்களும் தேவையான அளவு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்லா கிளறி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த தண்ணி வற்றி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். இப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா இன்னும் வீடியோக்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். டாட்டா.